கள்ளக்குறிச்சியிலிருந்து கவியரசு ஐயா அவங்கள வருக வருக என வரவேற்கிறோம். ஸ்ரீ ஆஞ்சநேயமதி பாடலாடம் காஞ்சநாதிரி கமனியா விக்ரம் பாரதியா திருமலாவரணம் பாவயம் பாவனம் யாத்திரை காஞ்சலியம் பார்ப்பவாரி பரிபுலோச்சனம் மனோஜபம் மாரதம் துல்லிய வேதம் ஜிதோந்தரியம் புத்திமதம் வரிஷ்டம் வாதாத்மஜம் மனரத ஏதோ முக்கியம் ஸ்ரீராமத ஸ்ரீஷணாமதி புத்தியுள்ள நிர்பாத்தியம் ஆரோகத அஜட்ஜியாயம் வாக்படுது அனுமத் மரணத் பவத்தே ஸ்ரீராமஜெயம் ஸ்ரீராமஜெயம். மரியாதைக்குரிய அகத்தியர் ஜோதிட வித்யாலயா அறக்கட்டளையின் நிறுவனரும் இயக்குனருமான ரவி ஜெயக்குமார் ஐயா அவர்களுக்கும் மற்றும் இங்கு அமர்ந்திருக்கின்ற ஜோதிட பெரியவர்களுக்கும் ஜோதிட ஆசிரியர்களுக்கும் ஜோதிட ஆசிரியர் ஆறுமுகம் ஐயா அவர்களுக்கும் ஓய்வு பெற்ற ஆசிரியர் தாசில்தார் ஐயா வடிவலன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் இங்கே ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கின்ற பாலசுப்ரமணியன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் இங்கு இதுவரை பேசி சென்று உள்ள நட்சத்திர பேச்சாளர்களுக்கும் புதிதாக வந்து அறிமுகம் செய்து கொண்ட பேச்சாளர்களுக்கும் மற்றும் இப்பொழுது பேச இருக்கின்ற பேச்சாளர்களுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனது பெயர் கவிவேந்தர் கவியரசன், விழுப்புரம் மாவட்டம் கப்பியாமொழியூர், ஜோதிட ஆசிரியர். எனது கைபேசி எண் 96 29 0 5 19 22. இப்பொழுது ஒரு ஜாதகத்தில் சுக்கிரன் பலமாக இருந்தால் அவருடைய வாழ்க்கை தரம் மிக உயர்வாக இருக்கும். அதாவது தனித்த சுக்கிரன், லக்னத்தில் சுக்கிரன் இருந்தால் இளம் வயதிலேயே அவர்களுக்கு அனைத்து செல்வங்களையும் பெறுவார். அவர் வீட்டில் அனைத்து செல்வங்களும் இருக்கும். அவருடைய தாயார் தந்தையார் சொகுசான வாழ்க்கையில் இருப்பார்கள். அது போன்ற நிலையை அந்த தாயார் அனுபவிப்பார்கள். அதே போன்று லக்னத்தில் சுக்கிரன் இருப்பது சிறு வயதிலேயே சுக்கிரத்தசை முடிந்துவிடும் என்பதால் இளமையிலேயே காதல் வரும், இளமையிலேயே கல்வி அறிவு தடைப்படும். ஆனால் வாழ்க்கையில் மிக சிறப்பாக இருப்பார்கள். அதே போன்று 2ஆம் இடத்தில் சுக்கிரன் இருப்பது நன்று தான். ஆனால் ஒன்று, 2ஆம் இடத்தில் சுக்கிரன் இருந்தால் யாருக்கும் கடன் தரக்கூடாது, நீங்கள் கடனும் வாங்கக்கூடாது. அதே போன்று யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. ஜாமீன் கையெழுத்து போட்டால் நீங்கள் தான் முதல் வைக்கணும், நீங்கள் தான் அந்த தண்டனை அனுபவிக்க வேண்டியது இருக்கும். கடன் வாங்கி கொடுத்தீங்கன்னா கடனுக்கு நீங்கள் தான் கட்ட வேண்டியதாக இருக்கும். ஜாதகர் அதில் சம்பந்தம் பட மாட்டார். அதனால் 2இல் சுக்கிரன் உள்ளவர்கள் பெரும்பாலும் கடன் கொடுப்பதோ கைமாறு கூட செய்யக்கூடாது அப்படி என்ற ஒரு விதி. அதே போன்று 4ஆம் வீட்டில் சுக்கிரன் இருப்பவர்கள் கண்டிப்பாக நல்லது. ஏனென்றால் அவர்கள் வெளியூரை விட்டு, அதாவது சொந்த ஊரில் விட்டு வெளியூரை வந்தால் உங்களுக்கு மிக மிக சிறப்பு. ஏனென்றால் சொந்த ஊரில் பூனையுடன் பிடிக்க அருகதை இல்லை என்பார்கள். வெளியூரில் வந்தாக ஆணை கட்டி என்ன புண்ணியம் என்று சொல்வார்கள். ஆனால் அந்த பழமொழியை பார்த்தால் நீங்கள் எதையும் சாதிக்க முடியாது. 4ஆம் இடத்தில் சுக்கிரன் உள்ளவர்கள் கண்டிப்பாக வெளிநாடு, வெளி மாநிலம், வெளி ஊர் இல்லை வெளியில் ஒரு தெருவாது மாறி இருந்தீங்கன்னா தான் நீங்கள் வந்து வாழ்க்கையில் முன்னேற்றத்தை அடைய முடியும். அதாவது இந்த முன்னேற்றம் என்பது என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, சொந்த ஊரில் இருந்தாக நீங்கள் உயர முடியாது, வளர்ச்சி அடையாது. ஆனால் வெளியூரில் இருந்தால் பாருங்கள், உங்களை போற்றும் புகழ் தானாக தேடி வரும், பொருள் செல்வம் அனைத்தும் உங்களை தேடி வரும். அதே போன்று உங்களுடைய சுகவாழ்வு மிக சிறப்பாக இருக்கும். சொல்லப்போனால் தாயாரின் சுகவாழ்வு மிக நன்றாக இருக்கும். தாயாரின் சொத்து பத்துகளை மிக நன்றாக அனுபவிப்பார். 3 பிள்ளைகள் 4 பிள்ளைகள் இருந்தாலும் அந்த 4ஆம் இடத்தில் சுக்கிரன் உள்ள குழந்தைக்கோ பிள்ளைக்கோ மிக மிக அதிகமான பொருள் செல்வத்தை அந்த குடும்பத்தார் கொடுப்பார்கள், அனுபவிப்பார்கள். கேட்டால் அந்த பிள்ளைக்கு தரலை, இந்த பிள்ளைக்கு தரேன்னு சொல்லுவாங்க. அதுதான் என்னன்னு கேட்டால், அதுக்காக தாயாரை குறை சொல்லி புண்ணியமில்லை. அந்த காலத்தின் சக்கரங்கள் 4ஆம் இடத்தில் சுக்கிரன் இருந்தால் தாயாரின் பொருள் செல்வம் எந்த ஜாதகருக்கு நாளில் சுக்கிரன் உள்ளதோ அந்த ஜாதகருக்கு மிக அருமையாக அதிகமாக கிடைக்கும். இதனால் எனக்கு நீண்ட நேரம் பேசுவதற்கு நேரம் குறைவாக உள்ளதனால் நான் அடுத்த நிகழ்வுகளில் முழுமையாக இதன் விளக்க உரையை உரையாற்றுகிறேன் என்று கூறி, தற்சமயம் நான் மீண்டும் சந்திப்போம் என்று நினைத்து கொண்டு நான் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். கவியரசர் ஐயா ஜோதிட கவிதைகளை அழகாக ஜோதிட கருத்துக்களை பதிவு பண்ணாங்க. இந்த அகத்தியர் ஜோதிட கலை வித்யா அறக்கட்டளை சார்பாக ஒரு கரகோஷம் கொடுங்க, ஒரு கிளாப்ரன்ஸ் பண்ணுங்கள். ஐயாவுடைய தொடர்பு எப்போவுமே அதாவது மாதம் வந்து ஐயா வந்து ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. அதுக்கு நான் தனிப்பட்ட முறையில் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஐயா மீண்டும் வரணும் என்று கூறி விடைபெறுகிறேன்.